ஷேய் விஷ்ணு பிரமா விருதுநகர் மாவட்டம் வேட்டு தொழிற்சாலை நடத்தி எத்தனை பேர் இறந்து போனான். இது என்ன தொழில், இது என்ன வியாபாரம்? இந்த வியாபாரத்தை வச்சு தான் உலக நாடே பிடிப்பார். 2ஆம் நம்பர் வியாபாரம். ஏண்டா பூமியை அழிக்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். வேட்டு கம்பெனி, செடி கம்பெனி, செத்த கம்பெனி விருதுநகர் மாவட்டம் துவைச்சி தொங்க விட்டுருவார். எல்லா நீதிமன்ற கோர்ட்டு தாய் இந்தியா நாடு முழுவதும் கேட்டுக்கோ, தமிழ்நாட்டிலையும் கேட்டுக்கோப்பா. கோர்ட்டு நீதிபதிக்கு இப்போ இராணுவம் வேணும் கண்டிப்பாக. இன்னும் இப்போ பிரச்சனை வரும், தமிழ்நாடு முழு இன்னும் பிரச்சனை வரும், பயங்கரமாக வரும், சிக்கல் வரும். சிக்கலை விட்டு தான் பிடிப்பார். கடவுளை மிஞ்சி நீ உட்காந்து நீதிமன்றத்தில் நடத்த முடியுமாப்பா? அந்த ஒரு கேள்வி கேட்கார். என்ன மிஞ்சி நீ நடத்திடுவியா? அவ்வளோ தப்பு பண்ணி வச்சுருக்கான், ஓட்டத்தில் இருக்குது. இவங்களை காப்பாற்ற முடியுமா? யாரை காப்பாற்ற? யாரையும் காப்பாற்ற முடியாது. ஒன்றுக்கு அடிப்பான். இப்போ கோர்ட்டுக்கு ஜட்ஜிக்கு இராணுவம் வேணும் கண்டிப்பாக, இருந்தால் தான் பார்க்க முடியும். இல்லையா? முடியாது. சிக்கல் தான் சொல்லல. காவல்துறை அதிகாரி அரசியல்வாதி நாங்கள் எங்களை நியமிச்ச நாங்கள் நீதிமன்றத்துக்கு நாங்கள் தானே காவல் காக்கோம், நாங்கள் தானே நீதிபதி சர்ச்சைக்கு நாங்கள் தானே நிற்கோமுங்க வார்த்தை விடுதான் கணக்கை பார்த்துட்டு. சரியா? அதனால தான் வழக்கறிஞர்கள் கரெக்டாக கணக்கு கொடுத்த கணக்கை கூட எல்லா நீதிமன்றத்திலையும் வழக்கறிஞர்கள் சொல்லணும். ஐயா உங்களுக்கு பாதுகாப்பு வேணும் ஐயா, இவங்களை நம்பி எப்படியுமா இருக்கணும்னு வழக்கறிஞர் சொல்லணும். வழக்கறிஞர் அப்பா ஆத்தா 10% நினைக்கான் அதெல்லாம் நினைக்கான் 10% நினைக்கான். ஜட்ஜிக்கு நம்ம இராணுவ வீரர்கள் நின்னாத்தான் இது கதை நடக்கும். இல்லைன்னா மோசம், இவன் அரசியல்வாதி நச்சு வச்சுட்டான், மோசம் பண்ணி வச்சுட்டான், பாழாக்கி வச்சுட்டான் பாய்ப்பே அப்படின்னு அப்படியே உதறுதாங்க. சரியா? 90% போட்டோம் நம்ம அடிப்போம், நம்ம பொண்டாடி நல்ல நக்கும் கண்ணால் பார்ப்பார், கரெக்டாக தண்டனை கொடுப்பார். அதையும் பார்த்துக்கோ. போட்டார் கணக்கு. உச்சியில் எதுக்கு உட்காந்துருக்காரு? உலகத்தை பார்த்து கணக்கு விட்டுக்கிட்டு இருக்காரு. சேட்டை பண்ணுற கணக்கு, சேட்டை பண்ணாத அப்படின்னு. 2ஆம் நம்பர் வேட்டு கம்பெனி நடத்தின வெடிபொருள் நடத்தின கணக்கில் இப்போ எல்லாவனையுமே தூக்குவார். மில்லு, தொழிற்சாலை அனைத்தும் இந்த கணக்கில் வச்சு எல்லாவனையும் தூக்கி உள்ளே அடக்கட்டுவார். உலக நாடு, தாய் இந்தியா நாடு, தமிழ்நாடு. ஏன்னா அரசியல்வாதி வெளிநாட்டில் 2ஆம் நம்பர் தானே பார்க்கான், உள்நாட்டிலையும் பார்க்கான். அந்தந்த மாநிலத்தில் நடத்திக்கிட்டு இருக்கான். கொண்ட விளக்கம் மாதிரி செருப்புட்டு அடிச்சு போடுவார். இதுக்கு தான் கொடியை தூக்கிட்டு அழைதாங்க போர் விழரில். 2 வழி மேலே கொடியை பழக்கடா, கொடியை தூக்கிட்டு அழைதா போர் விழரில். என்னையும் பாரு, என் முறை பாரு, உன் பொண்டாட்டி மாதிரி தூக்கி முன்னாடி வைங்கடா. கொடி இருக்கா? உன் பொண்டாட்டி மாதிரி உன் புள்ள மகா பேரம் பேத்து தூக்கி வண்டியில் வச்சு போர் விழரில் ஓட்டிகிட்டு போ. சரியா? வித்தோட்டமாக போங்கடா. அப்போனா தாண்டா ஓட்டு போடுவான். ஜனநாயகம். முக்கால் சத்தியம். பூரா பாலாக்க வந்த பாய்ப்பேகளா. முக்கால் சத்தியம்.